ஒரு முக்கிய செய்தி. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது முதுமொழி. ஆனால் இன்றைய காலத்தில் இன்ஸ்டா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லும் அளவுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சிகளை தருகிறது. அப்படி என்ன நடந்தது என்பது குறித்து முழுமையான தகவல்களுடன் நேரலையில் இணைக்கிறார் என்பது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். நடந்தது என்ன, விவரங்களை வழங்கலாம். ஷர்மிளா, நீங்கள் சொன்னது போல இன்ஸ்டா நட்பு கேடாய் முடியும் என்பதுதான் தற்போதைய பழமொழியாக வைரலாக சென்று கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். இந்த இன்ஸ்டா காலத்திலே இன்ஸ்டா நட்பு சிலருக்கு சிறப்பாக முன்னேற்றமாக அமைந்தாலும் பலருக்கு கெடுபலனாகத்தான் அமைகிறது என்பதுதான் நடைமுறையை நாம் பார்த்து வருகிறோம். அப்படி ஒரு சம்பவம் தான் மூணாறிலே நடைபெற்றிருக்கின்ற இன்ஸ்டா நட்பினால். இது தொடர்பாக மூணாறில் உள்ள டிஎஸ்பி, மூணாறு டிஎஸ்பியாக இருக்கும் சந்திரகுமார் அவரிடம் நாம் பேசிய போது அவர் பல அதிர்ச்சி தகவலை கொடுத்தார். அவர் கொடுத்த தகவலின்படி பார்த்துக்கொண்டால் மூணாறில் +2 மாணவிகளை ரிசார்ட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து கொடைக்கானலை சேர்ந்த 17 வயது சிறுவன் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கதையை கேட்கும் போது உண்மையிலேயே அதிர்ச்சியாகவும் இப்படியெல்லாம் நடக்குமா என்பது போல்தான் இருக்கிறது. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை சேர்ந்தவர் சுரேஷ் என்பவர் 22 வயதாகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் இவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக மூணாறிலே +2 படிக்கும் ஒரு மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இன்ஸ்டா நட்பு ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் இவர்களுக்கு இடையே நெருக்கம் அதிகரித்து தினமும் இருவரும் நீண்ட நேரம் சாட்டிங் செய்திருக்கிறார்கள். இந்த மாணவி பள்ளி விடுதியில், போர்டிங் ஸ்கூல் என்று அழைக்கப்படுகின்ற பள்ளி விடுதியிலே தங்கி படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் இவரை தொடர்பு கொண்ட சுரேஷ் தான் மூணாறு வருவதாகவும் அங்கு வைத்து சந்திக்கலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதற்கு அந்த மாணவியும் சம்மதித்துள்ளார். பின்னர் மீண்டும் அந்த மாணவியை தொடர்பு கொண்ட சுரேஷ் தன்னுடன் மேலும் ஒரு நண்பன் வருவதாகவும் அதனால் மேலும் ஒரு தோழியையும் உடன் அழைத்து வருமாறு, பேச்சு துணைக்கு அழைத்து வருமாறு கூறியுள்ளார். அதற்கு அந்த மாணவியும் சம்மதித்து இன்னொரு மாணவியும் அழைத்து வந்திருக்கிறார். அதன்படி கடந்த 15ஆம் தேதி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி சுரேஷ் தன்னுடைய 17 வயது நண்பனையும் மூணாருக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அந்த மாணவியும் தன்னிடம் படிக்கும் தோழியை அழைத்து வந்திருக்கிறார். மூணாறிலே வைத்து 4 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். தொடர்ந்து சுரேஷும் அவனது நண்பனும் ஜாலியாக இருக்கலாம் என்று கூறி மாணவிகளை அங்குள்ள ரிசார்ட்டுக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். ரிசார்ட்டில் வைத்து இருவரும் மாணவிகளை கொடூரமாக வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். மாணவிகளை 2 நாட்களாக அந்த ரிசார்ட்டிலேயே அடைத்து வைத்து அவர்களை கொடுமைப்படுத்தி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் மாணவிகளை அவர்கள் விடுவித்திருக்கிறார்கள். மறுநாள் பள்ளிக்கு, இது போர்டிங் ஸ்கூல் என்பதால் அந்த பள்ளி பொதுவாக வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு சென்று விட்டு திங்கட்கிழமை காலை வந்து விடுவார்கள். ஆனால் இவர்கள் 2 நாட்கள் பள்ளிக்கு வராததால் பள்ளி ஆசிரியர் ஏன் வரவில்லை என்ற வகையிலே அவர்களிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அப்போது அந்த 2 மாணவிகளும் அழுது கொண்டே நடந்த இது போன்று நண்பருடைய நம்பி சென்றோம், இது போன்று நடந்திருக்கிறது என்று அவர்களும் சொல்கிறார்கள். உடனடியாக மூணாறு போலீசிலே ஆசிரியர்கள் மூலமாக புகார் கொடுக்கப்படுகிறது. போலீசார் உடனடியாக அந்த ரிசார்ட்டுக்கு சென்று விசாரணை நடத்திருக்கிறார்கள். அதற்குள் அந்த 2 பேரும், அந்த சுரேஷ் என்ற 22 வயது வாலிபரும் அதே போன்று 17 வயது சிறுவன் மைனராக இருக்கக்கூடிய அந்த கேடுகட்ட நண்பன், இவர்களை KK பாய்ஸ் என்றுதான் தற்போது மூணாறிலே அழைக்கிறார்கள். கேடுகட்ட பாய்ஸ் என்ற வகையிலே பேர் வைத்திருக்கிறார்கள். கேடுகட்ட பாய்ஸ் என்பதுதான் KK பாய்ஸ், மூணாறு KK பாய்ஸ் என்ற வகையிலே மூணாறு கேடுகட்ட பாய்ஸான இந்த இருவரையும் தேடி இருக்கிறார்கள். அந்த பதிவான வீடியோ, CCTV காட்சிகள் அனைத்தையும் பார்த்து விவரங்களை சேகரித்த பிறகு அவர்கள் இருவரும் திண்டுக்கல்லிலிருந்து, கொடைக்கானலில் இருந்து வந்து, திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வந்திருக்கிறார் என்று கண்டறிகிறார்கள். பிறகு தொடர் விசாரணையின் பொழுது அந்த இருவரும் தற்போது திண்டுக்கல் இருப்பதை தெரிந்து போலீசார் சேர்ந்து இருவரையும் செக்யூர் செய்கிறார்கள். அப்போது அவர்கள் இந்த தங்கும் விடுதி ரிசார்ட்டிலே கொடுத்தது ஃபேக் ஐடி, போலியான அடையாள அட்டையை கொடுத்திருக்க, அதே போன்று தவறான தொலைபேசி எண்களையும் கொடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு விவரத்தையும் சேகரிக்காமல், செக் செய்யாமல் அந்த ரிசார்ட் உரிமையாளர் அவர்கள் இருவரை சிறுவர்களை தங்க அனுமதித்தது எப்படி என்ற கேள்வியும் தற்போது இருந்து அவரையும் அந்த அக்யூஸ்ட் பட்டியலில் சேர்க்கலாம் என போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தற்போது இந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டு தேவிக்குளம் நீதிமன்றத்தில் இந்த 22 வயது சுரேஷ் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையிலே அடைக்கப்பட்டு விட்டார். மற்றொருவர் சிறுவராக 18 வயது ஆகவில்லை என்பதால் அவரை இப்போது கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் தற்போது மூணாறிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தான் கூற வேண்டும். இந்த KK பாய்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கேடுகெட்ட பாய்ஸ் அவர்கள் தொடர்பாக இது போன்று எந்த சம்பவம் மீண்டும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மூணாறு முழுவதும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த விடுதியாக இருந்தாலும், அது ரிசார்ட்டாக இருந்தாலும் சரி, ஹோம் ஸ்டே என்ற வகையில் அழைக்கப்படுகின்ற விடுதிகளாக இருந்தாலும் சரி, ஐடி கார்டு, அதாவது அடையாள அட்டை மற்றும் தொலைபேசி இரண்டையும் செக் செய்து, சோதனை செய்து, அவர்கள் உண்மையிலேயே அங்கிருந்து வருகிறார்கள் என்று
அறிந்த பிறகுதான் இடங்களை கொடுக்க வேண்டும். அதே போன்று பார்ப்பதற்கு மிகவும் சிறியவர்களாக இருந்தால் நிச்சயமாக உடனடியாக அவருடைய பின்னணியை முழுமையாக அறிய வேண்டும். அறிந்த பிறகுதான் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2 பள்ளி மாணவிகள் இன்ஸ்டா நட்பின் மூலமாக, இது மாணவர்களை மட்டும், அந்த கேடுகட்ட பாய்ஸை மட்டும் குறை சொல்ல முடியாது, அந்த மாணவியின் மேலும் தவறு இருக்கிறது. இது போன்று ரிசார்ட்டுக்கு செல்லலாம் என்று அழைத்தால் அவர் சென்றிருக்கிறார், அது அவருடைய தவறாகத்தான் போலீசார் கூறுகிறார்கள். தற்போது இந்த சம்பவத்தில் இடம்பெற்ற மாணவிகள் பெயரை நாம் சட்ட ரீதியாக சொல்லக்கூடாது என்பதால் சொல்லவில்லை. ஆனால் இந்த 2 மாணவர்களும் அதில் ஒருவர் மைனராக இருக்கிறார், எனவே அவர் பெயரும் நாம் குறிப்பிட முடியாது. இருந்தாலும் இந்த சுரேஷ், 22 வயது சுரேஷ் ஆக கொடைக்கானலை சேர்ந்தவர், அவரும் அவருடைய கூட்டாளிகளும் அந்த கேடு கெட்ட பாய்ஸாக இந்த இருவரும் சென்று மூணாறிலே அந்த 2 பள்ளி மாணவர்களை வன்கொடுமை பிரச்சனை என்பது இந்த இன்ஸ்டா மூலம் கிடைத்த நட்பு. இன்ஸ்டா மூலம் பல நன்மைகள் நடைபெறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம் நட்பினால் பலர் அவருடைய வாழ்க்கை இது போன்று தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமை மூலமாக சீரழிந்து கொண்டிருக்கு என்பதை அடுத்தடுத்த சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவேதான் நாம் முதலே கூறினோம், கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள் அந்த காலத்திலே. இந்த காலத்திலே இன்ஸ்டா நட்பு கேடாய் முடியும் என்பது இந்த காலத்தில் வழக்கு மொழியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இது போன்ற இன்ஸ்டா தொடர்புகள், குழந்தைகளும் மாணவிகள், பெரிய மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும், அதே போன்று 18 வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவியராகட்டும், இது போன்ற இன்ஸ்டா நட்புகள் எல்லாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய அளவு தவறு நடந்தாலும் நிச்சயமாக அது பெரிய அளவுக்கு பாதிப்பை அவரவர் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எச்சரிக்கை செய்தியாக, உஷார் ரிப்போர்ட்டாக இதை நாம் கொடுத்திருக்கிறோம் ஷர்மிளா.